ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மேஷராசி மதியம் 1 மணி வரைக்கும் மனசில் சஞ்சலம், கவலை போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய வெற்றிகளில் தாமதம் ஏற்படும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதனால் மனசில் ஒரு கவலை இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் தாமதம் ஏற்படுறதுக்கு உண்டான, சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த விஷயமும் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். ஆனால் மதியம் 1 மணி 33 நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது குருவோடு சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து சனியின் பார்வையில் வராரு. அதனால் உடம்பில் மனசில் இருக்கிற கவலைகள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால குழந்தைகளால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். அதே சமயம் குழந்தைகளுக்கு உண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். மத்தியானத்துக்கு மேலே தான் நல்ல யோகம் வருது. அதனால் உங்களுடைய எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். பண வரவு ஏற்படுவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். எல்லாமே மத்தியானம் 1 மணிக்கு மேலே தான். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் சஞ்சலம், மனக்கவலை, மனக்குழப்பம், தடுமாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு மதியம் 1 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது குழந்தைகளை பற்றிய கவலைகள், வியாபாரத்தை பற்றிய கவலைகள், ஆரோக்கியத்தை பற்றிய கவலைகள்லாம் விலகி உங்களுக்கு மன நிம்மதியை தரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். பூமி தொடர்பான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூமி மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் அல்லது பூமியை விற்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த விற்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் மனக்கவலையும் செலவுகளும் அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மதியம் 1 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உத்தியோக ரீதியாக புதிய பாதையில் பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படும். வியாபார ரீதியாக புதிய வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான செய்திகள் வரும் வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நற்செய்திகள் வரும். அரசாங்க வகையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பது, அரசாங்க வகையில் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதாவது உங்களுக்கு பெரிய பதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாகவும் சந்தோஷங்கள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். ரிஷப ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் வியாபாரத்தை செழுமைப்படுத்துகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. குழந்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். வியாபார செழிப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மதியம் 1 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்கு ஸ்தானத்துக்குள்ளே வரதுனால 4ஆம் இடத்துக்கு பார்வை தரக்கூடிய குருவோடு இணையிறதுனால உங்களுக்கு கஜகேசரி யோகம் ஏற்பட்டு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கார். இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூமி மாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான நல்ல செய்திகள் வருவதற்கும் அதற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேணாம். ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு மன சஞ்சலம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மனக்கவலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பம் ஏற்படும். மதியத்திற்கு மேல் மனச்சஞ்சலம், குழப்பம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மதியத்துக்கு மேலே சில குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா காலையில் நல்ல செய்தி வரும். மாலையில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துலையோ அல்லது உங்களுக்கு போக பிடிக்காத இடத்துக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் வேலை ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த அழுத்தத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை மனக்குழப்பம் இருக்கும் பொழுது முடிவை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதனால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க. காலையில் எடுத்தால் நல்லது. மத்தியானத்துக்கு மேலேனா தவறான முடிவு எடுத்து தவறான செயல்பாடுகள் மூலமாக விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஆரோக்கிய செலவுகள் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். எந்த ஒரு செலவாக இருந்தாலும் உங்களுக்கு இரட்டிப்பு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் 10 ரூபாய்க்கு செலவு பண்ணி முடிச்சிடலாம்னு நினைப்பீங்க. ஆனால் அது 20 ரூபா 30 ரூபான்னு போகும். அதாவது நீங்கள் 1000 ரூபாய்க்கு செலவு பிளான் பண்ணிங்கன்னா அது 2000 ரூபா 3000 ரூபான்னு போகும். நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். இது எல்லாமே மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே. அதனால் எந்த ஒரு முக்கிய முடிவாக இருந்தாலும் சரி, எந்த முக்கிய பொருளை வாங்குவதாக இருந்தாலும் சரி, மதியம் 1 மணிக்கு முன்னாடியே வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம்னா இரட்டிப்பு விலை கொடுத்து வாங்கக்கூடிய சங்கடம் ஏற்படும். மிதுன ராசி. ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அப்பா கூட, அம்மா கூட, அண்ணன் தம்பி கூட, அக்கா தங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த நாள் அமோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். பண வரவு ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் வரும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வியாபார மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் புதிய டெக்னிக்கை பயன்படுத்தி உங்களுடைய வியாபார செழிப்புக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக டெக்னிக்கலாக சம்மந்தப்பட்ட, அதாவது சயின்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம், அறிவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடந்த சில வாரங்களாக உங்களுக்கு கடினமான உழைப்பு தேவைப்பட்டிருந்தது. அந்த கடின உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி மத்தியானம் 11 மணி 12 மணிக்கு மேலேயே உங்களை பற்றின பெருமைகள் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு வியப்பான பொருளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வட்டத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகள் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய யோகமான நாள். கடக ராசி. பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் சந்திரன் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நற்செய்திகளை கொடுக்கக்கூடிய வகையில், சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில், வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். இளைய சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. மதியம் 1 மணிக்கு மேலே உங்கள் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குருவோடு சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால வியாபாரிகள், தொழில் செய்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், இப்படி எந்த விஷயத்தில் இருந்தாலும் பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது பண வரவுன்னா உடனே ஒரு நண்பர் நம்ம கமெண்ட்டில் போட்டிருக்காரு, சம்பளத்துக்கு இருக்கிறவங்களுக்கு மாதம் 1ஆம் தேதி தானே சார் சம்பளம் அப்படின்ட்டு. அதாவது சம்பளம் கைக்கு வந்தால் தான் சம்பளம் கிடையாது. உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரும். பண வரவு சம்பந்தப்பட்ட ஒரு நற்செய்தி வரும். அதன் மூலமாக உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய வார்த்தைகளில் தெளிவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேனே தவிர, பணம் வரும்னா உடனே எல்லாருக்கும் எல்லா நாளும் பணம் வராது. வியாபாரிக்கு மட்டும்தான் டெய்லி பணம் வரும். மற்றவங்களுக்கெல்லாம் ஈவன் சொந்தமாக தொழில் பண்ணால் கூட வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் தான் பணம் வரும். மற்ற நாள்லாம் பணம் வராது. அதனால் பண வரவு ஏற்படும்னா உடனே கையில் கேஷாக வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அது பேப்பரில் வரும். பேப்பரில் உங்களுக்கு நாங்கள் இந்த வாரத்துக்குள்ளார பணத்தை அனுப்புகிறோன்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். நல்ல செய்திகள் வருவதே உங்களுக்கு பணம் வருவதற்கு ஈக்குவலாக. அதனால் நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாளாக இருக்கும். சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றகரமான செய்திகள் வரும். நண்பர்கள் விஷயத்தில் இருந்து வந்த குதர்க்க எண்ணங்கள் மாறி உங்களுக்கு உதவிகரமாக மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அடங்கும். இப்போதைக்கு அஷ்டம சனி பாதிப்பு குறைவாக இருக்குது. குரு சாதகமாக இருக்கார். அதனால் உங்களுடைய வார்த்தைகளால் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் பெருகும். பாக்கியங்கள் கிட்டுவதில் இருந்து வந்த தடைகள் விலகும். அனைத்து பாக்கியங்களும் கிட்டுவதற்கு யோகம் ஏற்படும்.
அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வரும்பொழுது ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்படும். அதற்கு காரணம் சந்திரன் கேதுவின் நட்சத்திர சாரமான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வரும்போது 4ஆம் இடத்து கேது 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சின்ன சறுக்கல் சங்கடம் ஏற்படும். நெருப்பு காயம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இளைய சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுக்கும் இளைய சகோதரர்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை களைவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதற்கு உங்களின் தந்தையாரின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று சந்திராஷ்டம நாள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மதியம் 1:32 33 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மீன ராசியில் இருக்கிற வரைக்கும் அது வரைக்கும் மனக்குழப்பம், தடுமாற்றம், முடிவு எடுப்பதில் தாமதம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமோ வீடு சம்பந்தப்பட்ட குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அனாவசியமான மன வருத்தம் ஏற்படுறதுக்கோ டென்ஷன் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் அல்லது குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதியம் 1:33 சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோடு இணைகின்ற பொழுது ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது. அதனால் நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்குண்டான யோகம், இளைய சகோதரர்கள் மூலமாக தனவரவு ஏற்படுதல் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு உண்டான மருத்துவ உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாளாக இருக்கும். விரயஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, அந்த சுக்கிரனின் வீடான தசமஸ்தானமான ரிஷப ராசியில் சூரியன் புதன் இருக்கார். மேல் அதிகாரிகள் மூலமாக இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் இல்லை சாயந்தரம் வரைக்கும் அந்த பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியினா கூட தடுமாற்றங்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. கவனக்குறைவின் காரணமாக பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெளியில் போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, உங்கள் பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. எங்கேயாவது ஒரு டீ கடைக்கு டீ குடிக்க போனால் கூட அந்த இடத்துல உங்கள் பர்ஸையோ இல்லை ஹெல்மெட்டையோ வச்சுட்டு அதுக்கப்புறமா மீண்டும் ஓடி போய் எடுக்கணும். அதுக்குள்ளார நீங்கள் ஃபைன் கட்டுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. கன்னி ராசி. இன்று பிற்பகல் 1:33 வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் சரி, குடும்ப விஷயத்திலும் சரி ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அதனால் எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு தேவையான பண விஷயங்களில் உதவிகள் நாடுவது போன்ற விஷயங்களில் பகல் 1 மணிக்குள்ளார முடிச்சுக்கோங்க. மத்தியானம் 1:33 சந்திரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. அதனால் பண குறைப்பு சங்கடங்கள் ஏற்படும். பணம் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகள்கிட்ட பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால பண விஷயத்தில் தான் அதிகமாக பேச்சுவார்த்தை வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வேண்டாத வார்த்தைகளை பேசி அவர்கள் மனதை காயப்படுத்தும் வாய்ப்பு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவி நாடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். மாலையில் அதே நண்பர்களுடன் ஒரு சிறு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அனாவசியமான ஆர்குமெண்ட் உங்களுடைய வார்த்தை விரயத்தை ஏற்படுத்தும். டைம் வேஸ்ட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி எந்த கெடுபலனும் இல்லை. கவனமாக இருந்துக்கோங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்துக்கு தேவையான பண வரவு ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு சாதகமான நாள். என்னதான் பண வரவு இருந்தாலும்
உங்களுடைய மூத்த சகோதரர்களுடன் சிறு கருத்து மோதல் ஏற்பட்டு பெண் சரியாவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்றது. உங்களுக்கு தொழில் ரீதியான கடன் வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது, வாக்கு பலிதம் ஏற்படாது, வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய 5ஆம் இடத்தில் இருக்கிற சனி குழந்தைகள் விஷயத்தில் சற்று கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படும். சற்று கவனமாக இருந்துக்கோங்க. சப்தமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற மதியம் 1:33 மேலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நண்பர்கள் உங்களை ஆசுவாசப்படுத்துவார்கள். உங்கள் கோபத்தை சமாதானப்படுத்துவாங்க. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைகளினால் ஏற்பட்ட குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்குண்டான முயற்சியில் நண்பர்கள் ஈடுபட்டு அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றுபவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதனால் உங்களுடைய அஃபீஷியல் சைடில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்கோபத்தின் காரணமாக சற்று தடுமாற்றமான செயல்பாடுகளில் ஈடுபடும் வாய்ப்பு இருக்குது. கோபத்தில் ரெசிக்னேஷன் கொடுத்துடாதீங்க. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படும். குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நேரம் இது. அந்த செல்வாக்கு உயரக்கூடிய நேரத்தினால தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். சமூக மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் வார்த்தைகள் தவறாக அல்லது தவறான நபரிடம் வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. சொல்கிறத மரியாதையாக சொல்லுங்கள். உதாசீனம் இல்லாமல் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு கெடுபலன் இல்லை. விருச்சிக ராசி 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறது. உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய பயணத்திற்கு உண்டான உதவியை நாடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் விஸ்தீரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய பெருமைகள் வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வு இருக்குது, மற்றபடி கெடுபலன் இல்லை. வியாதிகள் விலகக்கூடிய நேரம் இது. நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்குண்டான யோகம் ஏற்பட்டு கடின முயற்சிக்குண்டான பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். ஆதாயம் ஏற்படுறதுக்குண்டான நேரம் இது. பண வரவு ஏற்படும். கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் அதிகம் தென்படுகின்றது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வியாபார செழிப்புத்தன்மை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தை காரணமாக காட்டி கடன் வாங்குவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். அதன் மூலமாக வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களையோ அல்லது வீட்டில் சுப செலவுகளை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி சிலர் ஆதாயம் ஏற்படுத்தி கொள்வார்கள். அவர்களை இனம் கண்டு தகுதியான நபருக்கு உதவி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். தனுசு ராசி பண விவகாரங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. எதிரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். எதிரிகள் அடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஏற்பட்ட செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவார். ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு பார்வை சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் எந்த விதமான கெடுபலனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார செழிப்பும் உத்தியோக மேன்மையும் தொழில் விருத்தியும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கும். ஆனால் குரு சாதகமாக இருக்கிறதுனால அந்த சோர்வையும் தாண்டி உழைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய பெருமைக்கு உண்டான அங்கீகாரமும் தொழிலுக்கு உண்டான ஏற்றமும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும்.
குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். நன்மைகள் நடக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை களையும் வாய்ப்பு ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும், கவலைகள் விலகும். கவலைகள் அற்ற நாளாக இருக்கும். மகர ராசி. பண வரவு ஏற்படக்கூடிய சந்தோஷமான அனுபவங்கள் அமைகின்ற ஒரு கூட்டு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் ஒற்றுமை, சகோதரர்களிடையே நன்மைகள் ஏற்படுதல், அறிவு பரிமாற்றம் ஏற்படுதல், வியாபார வளர்ச்சி, அரசாங்க அதிகாரிகளின் உதவிகள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான நாளாக இருக்கும். மதியம் 1:33 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி உங்களுக்கு சுப செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. அந்த சுப செலவு உங்களுடைய தொழில் விருத்திக்கு உண்டானதாக இருக்கும். உத்தியோக மேன்மைக்கு உண்டானதாக இருக்கும். இடமாறுதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை கட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படும். வீடு மனை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஏற்கனவே வீடு இருக்குது, அந்த வீட்டில் மாடி மேலே மாடி எடுத்து கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ செகண்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். அந்த சுப செலவுக்கு உண்டான பண உதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படி எப்படின்னா, திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், உடல் ரீதியான சோர்வு விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால இளம் வயது ஆண் பெண்கள், காதல் வயப்பட்டவர்கள், ரீசெண்டாக திருமணமானவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. குடும்பத்தில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பழகிக்கிறது நல்லது. பெரியவங்களை அவமானப்படுத்தினீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையும் பாதிக்குங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது நல்லது. மதியம் 1 மணி வரைக்கும் சந்தோஷமாக பண வரவோடு இருப்பீங்க. 1 மணிக்கு மேலே உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. கும்ப ராசி. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். பண வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். காலையில் பண வருமானம் ஏற்படும். மதியத்துக்கு மேலே குடும்பத்தில் சந்தோஷம் வரும். உறவினர்களின் வருகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை மாற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மதிப்பு மரியாதை உயரும் வாய்ப்பு ஏற்படுகின்றது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா இப்பொழுது அந்த கருத்து மோதல் உங்களுக்கு திடீர் உதவியை ஏற்படுத்துவதற்குண்டான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும். கருத்து மோதல் இருக்கும் பொழுதே எப்படின்னா, கருத்து மோதல் இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு இன்னும் உதவிகள் கிடைக்கும். ஆனால் அந்த உதவியை நீங்கள் வேறு நபர்களின் பேச்சை கேட்டு உதாசீனப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் உதவிகள் கிடைக்கும். இடமாறுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். மதியத்திற்கு மேல் பண வரவும் சந்தோஷமும் உறவினர்கள் வருகையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சாதகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. 6ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் அபவாத பெயரை ஏற்படுத்தும். அதாவது தேவையில்லாத கெட்ட பெயரை ஏற்படுத்தும். நீங்கள் செய்யாத தவறுக்கோ இல்லை சொல்லாத விஷயத்தையோ நீங்கள் சொன்னதாகவோ செஞ்சதாகவோ குற்றம் சாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வார்த்தை சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்கு உண்டான யோகமான நாள். மீன ராசி. ராசியில் சந்திரன் இருக்கார். பகல் 1:33 வரைக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன நிம்மதி ஏற்படும். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். உறவினர்களுடன் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. மதியம் 1:33 மேலே சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது கடன் அடைபடுவதில் சாதகமான பலன்கள் ஏற்படும். எதிரிகளின் தொல்லை அடங்கும். தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு சில புதிய மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தொழில் ரீதியாக உங்களுக்கு புதிய முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றியும் காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சப்போர்ட்டிவாக இருக்குது. குடும்ப சூழல் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுக்கும் வாய்ப்பு ஏற்படும். வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதற்குண்டான உதவிகள், பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் அதிகரிக்கின்ற சஞ்சலமான நாள். மனக்கவலை அதிகரிக்கும், தடுமாற்றம் ஏற்படும், உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். இது எல்லாமே மத்தியானம் 1 மணிக்கு மேலே, மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மத்தியானம் 1 மணிக்கு மேலேயும் என்னதான் தாமதமானாலும் உங்களுக்கு பண வரவில் தொய்வு இருக்காது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் தேவையற்ற வாக்குவாதங்கள், வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை உள்ள நாள்.